وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, ஒரு முஃமினின் குர்ஆன் உடனான தொடர்பு என்ற இந்த உரையிலே ஒரு சில கருத்துக்களை, சிந்தனைகளை குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் நினைக்கிறேன். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக, வாழ்வியல் கைடாக இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எந்த மாற்றமும் எந்த மோடிஃபிகேஷனும் இந்த குர்ஆன்ல கிடையாது. இறைவன் மலக்குமார்களில் சிறந்தவராக விளங்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறார். இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை கூட, இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆனும் இந்த சமூகத்திற்கு இறக்கி வைக்கப்படுகிறது. இதனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதான் மாதத்தில் தான் இந்த அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்படுகிறது. எப்படி இறக்கி வைக்கப்படுகிறது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, அப்ப த்ரூ பாத் என்று சொல்லுவோம் இல்லையா, நேர்வழி, இந்த மனிதர்களுக்கான ஒரு கைடாக, வழிகாட்டியாக இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது சத்தியம் எது அசத்தியம், எது சத்தியம் எது அசத்தியம், எது நேர்வழி எது தடம் புரண்டிருக்கக்கூடிய வழி, எந்த பாதையிலே சென்றால் இறைவனுடைய திருப்தியை, பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும், எந்த வழியிலே சென்றால் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ற அப்படியான தகவல் அனைத்தையும் இந்த குர்ஆன் இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவாக, நேர்த்தியாகவே கற்றுக் கொடுக்கிறது. இப்படியான குர்ஆனை இந்த ஷஹ்ரு ரமதான் மாதத்திலே நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை எம்மால் பொதுவாகவே உணர்ந்து விட முடிகிறது. மேலும் இந்த குர்ஆனை பற்றி இந்த குர்ஆனுடைய சிறப்பு என்ன, இந்த குர்ஆனுடைய மகத்துவம் என்ன, இந்த குர்ஆன் என்னென்ன பலன்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறது, இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கிற வேளையிலே இதனை பல கண்ணோட்டங்களில் எங்களுக்கு பார்க்க முடியும். முதலாவதாக, அந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது, وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ رُوحُ الْأَمِينَ. அப்ப இந்த குர்ஆன் இறைவனிடம் இருந்து வந்திருக்கிறது. இந்த குர்ஆனை கொண்டு வந்தவர் யார்? நஸல பிஹி ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்களிலே ஒரு சிறந்தவராக போற்றப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வருகிறார்கள். யாருக்கு கொண்டு வராங்க? அலா கல்பிக லிதகூன மினல் முன்சிரீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து போடுகிறார்கள். எதற்காக வேண்டி? லிதகூன மினல் முன்சிரீன், எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களில் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக. இது நல்லது, இது கெட்டது, இது நேரிய வழி, இது சீரிய வழி, இந்த வழியிலே சென்றால் நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்கள், இந்த வழியிலே சென்றால் நீங்கள் சுவனத்தை அடைந்து விடுவீர்கள், இதில் தான் உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்துக்குமான சீரிய நேரிய பாதை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக, நல்லதை ஏவி கெட்டதை விட்டு மக்களை தடுப்பதற்காக, அந்த வழியிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு வந்து இறக்கி தந்திருக்கிறார் என்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வேதம், இதனை கொண்டு வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யாருக்கு கொடுக்கிறார்கள்? நபிமார்களுடைய தலைவர், அஷ்ரஃபுல் அன்பியா, சையதுல் அன்பியா என்று போட்டக்கூடிய நபிமார்களுடைய தலைவர், நபிமார்களிலே மிகவும் சிறப்புக்குரியவர் என்று பேசப்படக்கூடிய எம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் அருளப்படுகிறது. இந்த ஒற்றை வசனமே போதும் அல் குர்ஆனுடைய சிறப்புகளை, இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு. இதை மட்டுமா இறைவன் கூறியிருக்கிறான்? தொடர்ந்து பல வசனங்களிலே கூறுகின்ற பொழுது, இந்த குர்ஆனை பற்றி எமக்கு பொதுவாகவே தெரியும். இந்த உலகத்திலே எத்தனையோ வேதங்கள் வந்திருக்கின்றன, வந்த வேகத்திலேயே அது அழிந்தும் இருக்கின்றன. எத்தனையோ புத்தகங்களை உலகத்திலே மிகவும் சிறந்தவர்கள், வளவாளவர்கள், அறிவாளிகள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் எல்லாம் பல புத்தகங்களை இந்த சமூகத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் அத்துணை புத்தகங்களும் ஏதோ ஒரு மாற்றத்திற்கும் ஏதோ ஒரு திரிப்புகளுக்கும் உட்பட்டதாக இருந்திருப்பதை நாங்கள் வரலாற்று நெடுகிலும் காண முடிகிறது. அப்ப இந்த அல் குர்ஆனை பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனத்திலேயே இந்த குர்ஆனுடைய கேரண்டியை பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இந்த கிதாபிலே, இந்த வேதத்திலே, இந்த புத்தகத்திலே எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் முதலாவதாக டிக்ளேர் பண்றான், இந்த புத்தகத்தில், இந்த குர்ஆனில எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. அப்ப இதற்கு முன்னால் வந்த அல் குத்துபு சமாவியா, எத்தனையோ வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்னால் வந்த ஃபாலோவர்ஸ்கள், அதை பின்பற்றியவர்கள் அதனை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப, அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்ததெல்லாம் நாங்கள் வரலாற்று நெடுகிலும் பார்க்கிறோம். புத்தகங்கள் அனைத்திலும் ஏதோ தவறுகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல் குர்ஆன்ல அப்படியான தவறுகள் இருக்கின்றதா? இல்லவே இல்லை, எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஏகத்துவத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, நபித்துவத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, மனித வாழ்வியலை பற்றி பேசியிருக்கிறது, சமூகவியலை பற்றி பேசியிருக்கிறது, சமூக விஞ்ஞானத்தை பற்றி பேசியிருக்கிறது, உளவியல் பேசியிருக்கிறது, மருத்துவம் பேசியிருக்கிறது, சயின்ஸ் விஞ்ஞானத்தை பற்றி பேசியிருக்கிறது. இந்த அனைத்து விடயங்களிலும் எந்த டவுட்ஸுமே கிடையாது. பேசிய அனைத்து வார்த்தைகளும், அத்துணை விடயங்களும் உண்மையானது என்பதை முதலாவதாக இந்த வசனம் டிக்ளேர் பண்றது. இதனை தொடர்ந்து அல்லாஹ் இன்னும் இந்த வசனத்தை வலுவூட்டுவதற்காக இப்படி கூறி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து அலா ஐயது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்று ஏதாவது ஒரு குர்ஆனை, ஏதாவது ஒரு வேதத்தை, ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்தாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இந்த குர்ஆனை போன்று, இந்த வேதத்தை போன்று அவர்களால் எந்த ஒன்றையும் கொண்டு வர முடியாது, இந்த சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைத்து விடவே முடியாது. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் வஹீரா, இந்த மனிதர்களுக்கு ஜின்கள் உதவியாகவும் அல்லது ஜின்களுக்கு மனிதர்கள் உதவியாகவும் இருந்தாலும் கூட, எந்த ஒரு வலுவான சக்தியும் பலமிக்கவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் கூட, இந்த குர்ஆனை போன்று தரமான, வலுவான, பிழை இல்லாத ஒரு அக்குவம், மிகவும் நேர்த்தியான, பலமான ஒரு வேதத்தை இந்த ஜின்களாலோ மனிதர்களாலோ அவர்கள் சேர்ந்து வந்தாலும் கொண்டு வரவே முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இப்படியான விடயங்களை அல்லாஹ் தெளிவாகவே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப இந்த புத்தகம் என்பது நேர்த்தியானது, இதில் குறிப்பிடக்கூடிய விடயங்கள் உண்மையானது, எந்த மாற்றமும் இல்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியதை போன்று இன்று நாம் இருக்கக்கூடிய 2023 வரைக்கும் எந்த மாற்றத்துக்கும் உட்படாத ஒரே வேதம், ஒரே புத்தகம் என்று சொன்னால் இந்த அல் குர்ஆன் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த வேதம் என்பது, இந்த அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்விடம் இருந்து வந்திராமல் இருந்திருந்தால், வேறு யாராவது இடத்தில் இருந்து இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைத்திருந்தால், இந்த புத்தகத்திலே, இந்த குர்ஆனிலே லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான முரண்களையும் முன்னுக்கு பின் முரணான செய்திகளையும் பிழையான தகவல்களையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் அல் குர்ஆன் என்பது மிகவும் நேர்த்தியானது, உறுதியானது, பலமானது என்பதை இந்த சமூகத்திற்கு உறக்க சொல்லுகிறது. அதே போன்று அடுத்ததாக பார்க்கிற நேரத்தில் இந்த குர்ஆனுடைய மற்றும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த அல் குர்ஆனை நாங்கள், அல்லாஹ் இந்த மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி, இந்த குளோபல் அசைந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி, எங்களுக்கு தெரியும், நாங்க அதாவது ஜியோகிராஃபி படிக்கிற நேரத்தில் நாங்க பார்த்திருப்போம், இந்த பூமிக்கு கீழால் தண்ணீர், தண்ணீருக்கு கீழால் நெருப்பு என்று பல விதமாக நாங்கள் படித்திருப்போம். இந்த பூமியில் மட்டும் மலைகள் முளையாக இல்லாமல் இருந்திருந்தால், இந்த தண்ணீருடைய அசைவு காரணமாக, நெருப்புகளுடைய அந்த அசைவு காரணமாக இந்த பூமிக்கு நிறைய அதிகமான நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கும் நாங்க பார்க்கிறோம், பல பகுதிகளில் எத்தனையோ நில அதிர்வுகள், எர்த்குவேக்ஸ் நாங்க பார்க்கிறோமா இல்லையா? இந்த மலைகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த பூமியை சுக்குநூறாக அப்படியே அழிந்திருக்கும். இந்த பூமிக்கு ஒரு முளையாக இறைவன் இந்த மலைகளை கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த மலை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இப்படியான மலையை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷியன் முத்தஸத்திஆ,
இந்த பலமிக்க உறுதியான ஆழமான மலைகளின் மீது இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லாஹ் மீது அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக இந்த மலைகள் கூட அப்படியே சுக்குநூறாக துண்டு துண்டாக ஆகியிருக்கும், சிதறி போயிருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு மகத்தானது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை இந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறானே, அதுவும் உம்மா முஹம்மதியாவுக்கு இந்த குர்ஆனை இறைவன் கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாக எமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த குர்ஆன் இப்படியான பல சிறப்புகளையும் மகத்துவத்தையும் கொண்ட இந்த குர்ஆனோடு ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய தஆமுல், அவனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவனுடைய தொடர்பு இந்த குர்ஆனோடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை பற்றி பார்க்கிற பொழுது இந்த குர்ஆன் ஏன் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது, இந்த குர்ஆனுடைய டியூட்டி என்ன, இந்த குர்ஆன் இந்த சமூகத்தில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, இந்த குர்ஆன் இந்த சமூகத்திலே என்னென்ன தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறது, ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும். எப்படி சொல்றான் அல்லாஹ்? புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தெளிவானது ஒரு அத்தாட்சி. இதுல எந்த ஒரு முபுகம், மூடலான கருத்துக்களோ தெளிவில்லாத ஒரு தகவலோ கிடையாது. புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், டைரக்டா அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கிறது? புர்ஹான், தெளிவான அத்தாட்சி. வ அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, எப்படி சொல்றான் அல்லாஹ்? தெளிவான ஒரு பிரகாசம். பிரகாசம் என்னது? எது? இப்ப நாங்க எங்களுக்கு தெரியும், ஒரு டார்க்னஸ்ல இருந்து ஒரு ஒரு ரைட் பாத்துக்கு நாங்க போகணும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் ஒன்று தேவை, ஒரு ஒளி என்று எங்களுக்கு தேவை. அப்ப எங்களுக்கு தெரியும் சத்தியம் எது, அசத்தியம் எது, எது நல்லது, எது கெட்டது, எது நபியுடைய பாதை, எது அல்லாஹ் கூறக்கூடிய இந்த சமூகம் பின்பற்றக்கூடிய வழி என்ன, எந்த வழியிலே சென்றால் இந்த சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும், எதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூறாக, பிரகாசமாக, ஒரு பிரைட்னஸ் ஆக இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப யாரெல்லாம் இந்த குர்ஆனுடைய வழியிலே செல்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய வழி என்பது ஒருபோதும் தடம் புரளாது, அவர்கள் வழி கெடவே மாட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி, இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன, இந்த குர்ஆனில் கூறப்பட்ட தத்துவங்கள் என்ன, இந்த குர்ஆன் இந்த சமூகத்துக்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் முன்வைக்கின்றது, என்ன கட்டளைகளை இடுகின்றது, என்ன ஏவல்களை இந்த குர்ஆன் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கிறது, இதனை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? எத்தனையோ பல கதைகளை அந்த அல் குர்ஆன் அடுக்கிக் கொண்டே செல்கிறதே, எத்தனையோ அறிவியல் விடயங்களை சொல்லுகிறதே, எத்தனையோ விஞ்ஞான விடயங்களை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் குறித்து பேசுகிறது. அதே போல என்னுடைய பாஸ்ட், நாங்கள் கண்டிராத, நாங்கள் கேள்விப்பட்டிராத, நாங்கள் பார்த்திராத என்னுடைய இறந்த காலம் குறித்து, பல நூறாண்டு வருடங்களுக்கு முன்னால் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று எல்லாவற்றையும் பேசுகிறதே. மறுமையில் என்ன நடக்கப் போகிறது, இந்த மனிதனை நான் எப்படி உயிர்ப்பிப்பேன், அவனுடைய விரல் ரேகை கொண்டு, இந்த விரல் ரேகை முதல் கொண்டு அவனை நான் ஒன்று சேர்த்து எழுப்புவேன் என்றெல்லாம் இந்த குர்ஆன் பேசுகிறதே. இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக அல் குர்ஆன் கேட்டுவிட்டு, யாரெல்லாம் இந்த குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, இந்த குர்ஆனை சிந்திக்கவில்லையோ, இந்த குர்ஆனை ஓதவில்லையோ, இந்த குர்ஆனுடைய வழியிலே நடக்கவில்லையோ, இந்த குர்ஆனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கவில்லையோ, இந்த குர்ஆன் என்னென்ன விடயங்களை எல்லாம் தவிர்த்து நடங்கள் என்பதாக சொல்லுகிறதோ அதெல்லாம் விட்டுவிடவில்லையோ, அவர்களை பார்த்து கேட்கிறது, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா, லொக் பண்ணப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் ஏன் அவர்களுடைய காதுகளில் விழாமல் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வே கேட்கிறானே. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முஃமினுடைய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அல் குர்ஆனோடு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. என்ன கேள்வி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலுக், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் எவ்வாறு இருந்தன என்பதாக கேள்வி எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான குலுகு நபியில்லாஹ் அல் குர்ஆன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குலுக், அவருடைய பண்பு எவ்வாறு இருந்தது என்று கேட்கக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், அல் குர்ஆன், குர்ஆனாக இருந்தது. நபி அவர்களுடைய வார்த்தை குர்ஆனாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய ஏவல்கள், அவர்களுடைய விளக்கல்கள், இந்த சமூகத்துக்கு மத்தியிலே அவர்கள் முன்வைத்த அத்துணை விடயங்களும் அல் குர்ஆனாக இருந்தது என்பதாக கூறினார்களே.
சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே, என்னுடைய வாழ்வு இந்த குர்ஆனோடு தொடர்பு பட்டிருக்கிறதா? குர்ஆன் கூறக்கூடிய விடயங்கள் என்னுடைய வாழ்விலே இருக்கிறதா? குர்ஆன் கூறக்கூடிய சகோதரத்துவம் இருக்கிறதா? குர்ஆன் கூறக்கூடிய சமத்துவம் என்னிடத்திலே இருக்கிறதா? குர்ஆன் கூறக்கூடிய சக வாழ்வு என்னிடத்திலே இருக்கிறதா? குர்ஆன் கூறக்கூடிய இஸ்லாமிய விழுமியங்கள் என்னுடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே. குர்ஆன் ஒரு வழியை சொல்லுகிறது, குர்ஆன் ஒரு பாதையை எனக்கு காண்பிக்கிறது. ஆனால் நானோ வேறொரு பாதையை தேர்வு செய்து செல்கிறேன். குர்ஆனை பார்த்தோ பல மாதங்கள் ஆகின்றது. குர்ஆனை மொழிந்து என்னுடைய நாவு, குர்ஆனை மொழியாமல் என்னுடைய நாவு எத்தனை நாட்கள் தூரமாக இருக்கின்றது. என்னுடைய கரங்களில் எப்பொழுது அல் குர்ஆன் இறுதியாக நான் ஏர்ந்து இருக்கிறேன் என்பதை பற்றி நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த குர்ஆன் என்பது குளோபல், இந்த குளோபல் சேலஞ்சை முன்வைக்கக்கூடியது தானே இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை போன்று எவராலும் ஒன்றை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கவே முடியாது. அத்துணை பொக்கிஷங்களை கொண்டிருக்கிறது இந்த குர்ஆன். நேர்வழி வேண்டுமா? இருக்கிறது. உங்களுக்கு வாழ்வியல் கைடன்ஸ், லைஃப் கைடன்ஸ் ஒன்று வேணுமா? கைட்லைன் இந்த குர்ஆன்ல இருக்கிறதே. இப்படி வாழ்வியல் தத்துவங்கள் அனைத்தையும், மனித வழிகாட்டல்கள் அனைத்தையும் பொதிந்திருக்கக்கூடிய குர்ஆனை என்னுடைய வாழ்வில் நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன்? இந்த குர்ஆனுடைய வழியிலே நான் நடந்திருக்கிறேனா? அப்ப இந்த ஹதீஸுக்கு ஷரகுகளை எழுதுகின்ற பொழுது, சஹீஹுல் முஸ்லிமுக்கு எழுதுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல், அவருடைய வாழ்வு குர்ஆனாக இருந்தது என்று சொன்னால் எப்படி இந்த குர்ஆனுடைய வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள்? இந்த குர்ஆன் என்னென்ன கட்டளைகளை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைத்ததோ அந்த கட்டளைகளை எடுத்து நடந்திருக்கிறார்கள். இந்த குர்ஆன் என்னென்ன அஹ்லாக்குகள், ஒழுக்க விழுமியங்கள், நட்பண்புகள், சீரிய சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு சொன்னதோ அத்துணை பண்புகளையும் சீரிய சிந்தனைகளையும் இந்த குர்ஆன், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து நடந்திருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். ஒழுக்கங்களை கற்பித்தார்கள், நேர் வழிகளை காட்டியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு எவ்வாறு இருக்க வேண்டும், அவனுக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும், சமூகத்தை எவ்வாறு பேணி நடக்க வேண்டும், குடும்பத்துக்கு மத்தியிலே தன்னுடைய உறவை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அத்துணை செய்திகளையும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களே. இந்த வாழ்ந்து காட்டிய முறை தான் கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வே குர்ஆன் தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், லா யன்திகு அனில் ஹவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சையாக, அவர்கள் வெறுமனே ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசுபவர்கள் அல்ல. அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வஹியாக இருந்திருக்கிறது, குர்ஆனாக இருந்திருக்கிறது. அப்ப நபி அவர்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்விலே இருக்கிறதா? நபி அவர்கள் கற்றுத்தந்த இஸ்லாம் என்னிடத்திலே இருக்கிறதா? என்னென்ன விடயங்களை நபி அவர்கள் இந்த சமூகத்திலே எதிர்பார்த்தார்களோ அது என்னுடைய வாழ்விலே இருக்கிறதா? குர்ஆன் போற்றிய நேரிய சீரிய வழி என்னிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல் குர்ஆன் என்பது யாரெல்லாம் குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வாக இந்த குர்ஆனை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும், பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். அப்ப இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் நாங்கள் கியாமத்து நாளிலே சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுடைய அந்த சமூகத்திலே, அந்த சூழலிலே வளர்ந்த சஹாபாக்களை பார்த்து கூறுகிறார்கள். நாங்க யோசித்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹைருல் பஷர் அப்ரார் என்று சொல்லுவோம் இல்லையா, மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் யார்? சஹாபாக்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களை போன்று எத்தனையோ சஹாபாக்கள். இவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? இக்ராஉ அல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க. அந்த சஹாபாக்களை பார்த்து கூறுறாங்க, இக்ராஉ அல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆனை ஓதுங்கள். இந்த குர்ஆன் கியாமத் நாளிலே உங்களுக்கு ஷஃபீஅன், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இந்த குர்ஆன் தான் வரும். ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, யாரெல்லாம் குர்ஆனை ஓதுவார்களோ அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்கு வரக்கூடியது இந்த குர்ஆன் தானே. கியாமத் நாளில் எனக்கு தெரியாது என்னென்ன தவறுகளை நான் செய்திருக்கிறேன் என்று. எனக்கு தெரியும் என்னுடைய அமல்கள் எல்லாமே நான் நல்லது என்று நினைத்திருப்பேன், என்னுடைய வார்த்தைகள் சரியானது என்று நான் நினைத்திருப்பேன், என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் இறைவனும் அல்லாஹும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழியில் தான் அமைந்திருக்கிறது என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்வில் எனக்கே தெரியாமல், நான் அறியாமல் புரியாமல் எத்தனையோ தவறுகளை நான் செய்திருக்கலாம். பிறருடைய மனதை இருக்கலாம், பிறருடைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு வழியாக அமைந்திருக்கலாம். இது அனைத்தும் என்னுடைய மறுமை வாழ்வை பாதிக்க கூடும். அப்ப இந்த நேரத்தில் எனக்கு ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, எனக்கு எது பரிந்து பேச வரும் என்று சொன்னால் இந்த குர்ஆன், நான் ஓதிய அல் குர்ஆன் வந்து நிற்குமே. என்னை ஓதி இருக்கிறான், என்னை வாசித்திருக்கிறான், என்னில் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் இவன் எடுத்து நடந்திருக்கிறான் என்பதாக இந்த குர்ஆன் பரிந்து பேசும்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொன்னார்கள்? அந்த காலத்தில் வாழ்ந்த நபியவர்களுடைய சூழலிலே வளர்ந்த, நபியவர்கள் பண்படுத்திய, நபியவர்கள் வளர்த்தெடுத்த சஹாபாக்களை பார்த்து நபியவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்ன? இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், கியாமத்து நாளில் உங்களுக்கு ஷஃபியாக வரும் என்று சொன்னார்கள். ஆக நாங்கள் எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே? இந்த குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், இதனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும். இதுல எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். அளவு கடந்த தகவல்கள் எல்லாமே இந்த குர்ஆனிலே இருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய தொடர்புகளை இந்த குர்ஆனோடு இறுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த உறவுகளை, அவருடைய தொடர்புகளை இந்த குர்ஆனோடு இறுக்கமாக உறுதியாக வைத்திருப்பார்களோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை எப்பொழுது பரக்கத் பொருந்தியதாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியாக இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக இவர்களுக்கு மிகவும் பிரகாசமானதாக இருக்கும் என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.